ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. கோவில் அரசே சரணமையப்பா. பகவானுடையதான திருப்பெயர் நாமாவில் 36வது நாமா நாம் இப்போது பார்ப்பது ஜனகேனாபிபூஜிதாய நமஹ. பிரம்மதேவரால் நன்று பூஜிக்கப்பட்டவனுக்கு நமஸ்காரம். ஜனகேன உலகை படைக்கும் கடவுளான பிரம்மா, அபிபூஜிதா நன்கு பூஜை பண்ணப்பட்டவன். ஜனகன்னு சொல்லி சொன்னால் தந்தைன்னு பொருள். இந்த உலகத்தையே படைக்கிற காரணத்தினால இந்த உலகுக்கு ஜனகன் பிரம்மாங்கிறதுனால பிரம்மாவினால் பூஜை பண்ணப்பட்டவர். நிறைய கோவில்களில் பிரம்மோத்சவம்னு தான் பேர். பிரம்மா இருந்து அதை நடத்தி வைக்கிறதா தான் இருக்குது. அதனால் பிரம்மா தான் முதல்ல எல்லாத்தையும் பண்ணி காமிக்கிறார். சதுர்முக பிரம்மா பகவான் அவருக்கு அனுகிரகம் பண்ணித்தான் இந்த எல்லா வேதங்கள் சிருஷ்டி எப்படி செய்யணும் இது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாருன்னு சொல்லி பாகவதம் இன்னும் பல புராணங்களில் சிருஷ்டியை பற்றி பேசாத புராணங்களே இல்லை. அது அவசியமான ஒரு லட்சணங்களாக சொல்லியிருக்கு. அதனால் இந்த உலகத்தை படைக்கிற காரணத்தினாலே அவரே படைக்கும் போது அதுக்கப்புறம் என்னென்னலாம் செய்யணுங்கிறதையும் எல்லாருக்கும் சொல்லித்தரவராக இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் ஜனகர் பிதா. அதனால் அவரால் பூஜிக்கப்பட்டோர்னு ஒரு அர்த்தம். இன்னொன்று பொதுவாக நம்ம எல்லாருக்குமே தெரியும், சீதையினுடையதான தந்தையான ஜனகனால நன்கு பூஜிக்கப்பட்டவர் அப்படின்னு ஒரு அர்த்தம். மிதிலை அரசன். ஏன்னா இங்கே சஹசிரநாமத்திலே நமது பகவானுடைய சஹசிரநாமத்திலே 476வது நாமால மைதில்யாய நமஹான்னு ஒரு பேர் வந்திருக்கு. மிதிலையில் இருப்பவர்னு ஒரு அர்த்தம். அதனால் ஜனகர்னாலையும் பூஜை பண்ணப்பட்டவர். ஏன்னா ஜனகர்னு ஏன் இங்கே அவசியம் சொல்லணும்னு கேட்டாக்கா, ஜனகர் பெரிய ராஜரிஷி, பிரம்ம ஞானி, உலகப்பற்றில் இருந்தாலும் அதில் படாமல் இருந்தவர். அதனால தான் பகவான் முதற்கொண்டு எல்லாருமே ஜனகர் ரொம்ப விசேஷமாக சொல்கிறது இருக்கிறதுனால அந்த ஜனகர் அந்த பிரம்மஜானத்தை உணர்ந்து உள்ளுக்குள்ளேயே எப்பயும் பகவான் ஆராதனை பண்ணவராக இருக்கிறதுனால ஞானியும் பகவானும் வேற இல்லைன்னு பகவானே கீதையிலையும் சொன்ன காரணத்தினால அந்த ஜனகரினாலே பூஜை பண்ணப்பட்டவர் அப்படிங்கிறதான ஒரு அர்த்தம் அங்கே வருது. இன்னொரு அர்த்தம் இங்கே ஜனகர்னு சொன்னதுனால அப்பா, தந்தையால் பூஜிக்கப்பட்டவருக்கு நமஸ்காரம். ஜனகேன தந்தையான சிவபெருமானால அபிபூஜித பிரணவத்திற்கு பொருள் கேட்டு பூஜிக்கப்பட்டவர் அப்படின்னா சுப்பிரமணிய சுவாமியினுடைய உருவமாக இருக்கிறவர் அப்படிங்கிறதான ஒரு அர்த்தம் இங்கே அமையிறது. அதனால் ஜனகேனாபி பூஜிதாய நமஹா. இன்னொன்று எந்த தந்தை மூத்தப்பன்னு சொல்லி ஆழ்வார்லாம் சொல்லுமா போல சாஸ்தாவை குலதெய்வமாகவும் இஷ்டமூர்த்தியாகவும் வச்சுட்டு எத்தனையோ பேர் பரம்பரையாக மலைக்கு போய் கைங்கரியங்கள் செய்து பகவானை சொத்தா அடுத்தடுத்து பரம்பரைகளுக்கு கொடுக்கறதுனாலையும் ஜனகேனாபி பூஜிதாய நமஹாங்கிறதான ஒரு விசேஷ அர்த்தமும் இங்கே துவனிக்கிறதாக இருக்கு. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா.